வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு நம்ம நெறைய வேலைகள் செய்ய போறோங்க. நெறைய விதைகள் சேகரிக்க போறோம். அதுக்கப்புறம் நெறைய ஹார்வெஸ்ட்டும் பண்ண போறோம் இன்னைக்கு. இன்னைக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது பாருங்க மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு 2 நாளா வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மீன் அப்படியே ஃப்ரிட்ஜில வச்சிருந்தேன். அ பண்ணவே இல்ல. அப்படியே வச்சு வச்சு போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு காலையில முதல் வேலையா மாடியில ஏறி நம்ம செடிகள்லாம் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படியிலே உட்காந்துட்டேன் மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்காக. இந்த மாரி பெரிய பேஸ்கெட் எடுத்துருக்கேன் பாருங்க. நான் வந்து என்னன்னா 2 கிலோ மீன வாங்கியிருந்தேன். அ வாங்கிட்டு அதுக்கு 4 கிலோ நாட்டு சர்க்கரை நம்ம எடுத்துக்கணும். மீன் அமிலம் தயாரிக்கிறது எப்படின்றத பத்தி நான் ப்ரீவியஸ் வீடியோல நெறைய சொல்லியிருக்கேன். இப்போ நமக்கு தயாரிச்சு வச்சிடணும். ஏன்னா எனக்கு வந்து காலியாக போகுது மீன் அமிலம். அதுக்கு முன்னாடி இது ரெடி ஆவணும். இது வந்து 30லேருந்து ஒரு 40 டேஸ்க்குள்ள நமக்கு ரெடி ஆயிடுங்க. 30 டேஸ்லயே ரெடி ஆயிடும். 30 நாள்ல நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஆனா 40 நாள் விட்டீங்கன்னா, சூப்பரா நல்ல அமினோ அமிலம் நெறைய கிடைக்கும். நம்ம கடையிலலாம் வாங்கவே வாங்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, அவங்க நாட்டு சர்க்கரை தான் நெறைய போடுவாங்க. இந்த மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணேன், 1 கிலோ நாட்டு சர்க்கரைய முதல்ல போட்டுட்டு அடியில, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ மீன். மத்தி மீன் தான் எடுத்திருக்கேன். மத்தி மீன் தான் பெஸ்ட்டு மீனுங்க. பாதரசம் இல்லாத மீன். அதனால இந்த மீன் கிடைச்சா நீங்க வந்து கண்டிப்பா இந்த மீன தான் போடணும். இது சீப்பாவும் இருக்கும். இது வந்து இங்க கிடைக்கவே இல்லைங்க சென்னையில. நான் சொல்லி வச்சு 10 நாள் மேல ஆகுது. இப்ப தான் இருந்துன்னு சொல்லிட்டு 2 கிலோ எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு போனாங்க. அதுவும் இல்லாம நீங்க கடையிலலாம் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனா வந்து நீங்க அந்த வண்டியில வச்சு விக்கிறாங்க பாருங்க. அவங்க கிட்டலாம் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது வந்து ரூ. 120 தான் கிலோ. 2 கிலோ வாங்கி வச்சிருந்தேன். அதுவும் குடுத்துட்டு போனாங்க. 10 நாள் கழிச்சு இப்ப தான் குடுத்தாங்க. இந்த மீன எதுவுமே பண்ணக்கூடாது, கழுவக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. அப்படியே நம்ம ஒரு டப்ல போட்டு மீன் அமிலம் தயாரிக்க போறோம். இந்த மாரி 1/2 கிலோ முதல்ல போட்டுட்டு, அப்புறம் 1 கிலோ வந்து நாட்டு சர்க்கரைய போட்டு, அப்படியே எதுவுமே மிக்ஸ்லாம் பண்ண வேணாம். நீங்க அப்படியே மேல மேல ஒரு லேயரா போட்டு விட்டீங்கன்னா போதும். எந்த ஷேக் பண்ண வேணாம், ஒண்ணும் வேணாம். ஆனா கடைசியா அந்த நாட்டு சர்க்கரை போடும்போது, அது ஃபுல்லா கவர் ஆயிருக்க மாரி வச்சுட்டு, அப்படியே எடுத்து ஒரு நிழல்ல வச்சுடுங்க. வெயில்ல வைக்கவே கூடாது. இந்த மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறத பத்தி விரிவான வீடியோ 2 வீடியோ நம்ம இது சேனல்ல போட்டிருக்கேன். நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நமக்கு சில டைம்ல தொழு உரம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. இந்த மீன் அமிலத்த வச்சு தான் நான் சமாளிப்பேன். தொழு உரம் வந்து நமக்கு ரெகுலரா சில டைம் கிடைக்காது. மழைலாம் பெஞ்சா நமக்கு கிடைக்காது பாருங்க. அந்த டைம்ல இந்த மீன் அமிலத்த தான் நான் பயன்படுத்துவேன் எல்லாத்துக்குமே. நெறைய மரங்கள் வச்சிருக்கதால கொஞ்சம் நெறையவே நான் மீன் அமிலம் தயாரிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. 2 கிலோவுக்கு 4 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு இந்த மாரி டைட்டா மூடி வச்சுருங்க. 4 கிலோ கம்பல்சரி போடணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேணா 1 கிலோ நீங்க நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போட்டீங்கன்னாவே நல்ல மீன் அமிலம் இந்த மீன் அமிலம் 40 நாளுக்குள்ள தயாராயிடும். 30 நாள்லயே தயாராயிடும். அத நம்ம வந்து எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சது. அடுத்தது இங்க பாருங்க நம்மளோட மாமரம் பூக்கள் எடுத்து இப்போ காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. குட்டி குட்டி குட்டியா பிஞ்சுகள் நெறைய இருக்குங்க. நான் சொன்னேன்ல இந்த மரம் வந்து பங்கனப்பள்ளி. அதனால வந்து இது எனக்கு நல்லாவே தெரியும். இது வந்து நல்லா காய்கள் கொடுக்கும். பெருசு பெருசாவும் இருக்கும். இந்த வாட்டி நெறைய பூக்கள் எடுத்து பாருங்க. குட்டி குட்டியா நல்லா பார்த்தீங்கன்னா, க்ளோஸா பார்த்தீங்கன்னா தெரியும். குட்டி குட்டியா இருக்கு பாருங்க. நெறைய வந்து அ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. பிஞ்சுகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு கண்டிப்பா ஒரு ஃபெர்டிலைசர் நமக்கு போடணும். அதாவது என்பிகே அது கண்டிப்பா போடணுங்க மாமரங்களுக்கு. இந்த மாரி பிஞ்சுகள் எடுக்கும்போது போட்டீங்கன்னா தான் பிஞ்சுகள் உதிராம இருக்கும். அதுக்கு ஸ்ட்ரென்த் முழுசா குடுக்குற மாரி இருக்கும். என்பிகே வேற ஒண்ணும் இல்ல. நம்மளோட தொழு உரம் தான் அதுல தான் இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா ஒரு 1/2 கிலோ கிட்ட தொழு உரம் அதுக்கு போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும். அ ஒரு 5 நாள் கழிச்சு கூட நீங்க தண்ணி விடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொஞ்சமா தண்ணி விட்டாலே போதும். பூக்கள், காய்கள் வைக்கும்போது மாமரங்களுக்கு நெறைய தண்ணி விடக்கூடாது. நெறைய தண்ணி விட்டீங்கன்னா கூட அந்த பூக்கள் உதிர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். பாருங்க எவ்ளோ பிஞ்சுகள் இருக்கு. இந்த வாட்டி இந்த மரத்தில நெறைய காய்கள் கொடுக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் சுத்தமா காய்க்கவே இல்ல. இந்த வாட்டி தான் இது பிஞ்சுகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட்டான சீசன்ல கரெக்ட்டா எடுத்திருக்கு பாருங்க. பூக்கள் எடுத்து பிஞ்சுகள் எடுத்திருக்கு. இன்னும் 1 மாசம் 1 1/2 மாசத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பெரிய காயா மாறிடும். நம்ம அறுவடைக்கு ரெடி ஆயிடும். இங்க பாருங்க குட்டி குட்டியா பிஞ்சுகள் வந்திருக்கு இப்ப தான். அ இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அதே மாரி இன்னொரு மரத்துலயும் நமக்கு வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மரத்துல வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா புதுசா இப்ப தான் இதுல பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால இது பூக்கள் நெறைய உதிர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. எப்பவுமே வந்து முதல்ல எடுக்கும்போது நெறைய பூக்கள் உதிர்ந்துரும். அதுக்கப்புறம் இது பாருங்க ஏதோ குண்டா இருக்கு இந்த மாமரம் மாங்கா.
அது எப்படி இருக்குன்னு தெரியாது. வளர்ந்து வந்த பிறகு தான் தெரியும். அதனால இந்த மட்டை நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அடுத்த வருஷம் இதில பார்த்தீங்கன்னா, நெறைய காய்கள் கொடுக்கும். இந்த வருஷம் ஓரளவுக்கு கிடைச்ச வரை லாபம் அப்படின்னு தான் நம்ம நெனச்சுக்கணும். அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க பாருங்க விதைகள் சேகரிக்க போறோம். ஜினியா தான் இப்ப சீசன் ஜினியா எங்க பார்த்தாலும் கிடைக்கும். விதைகள் சேகரிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாருங்க இந்த மாரி ஃபுல்லா காஞ்ச பிறகு எடுத்தீங்கன்னா, அதில விதைகள் இருக்கவே இருக்காது. எல்லாமே கீழ விழுந்துரும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண இந்த பூக்கள் வந்து கொஞ்சம் லேசா காயும்போது அத எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த விதைகள் வந்து நல்லா முளைச்சு வரும். இத வந்து நம்ம முதல்ல இத பறிச்சிடலாம். ஒரு நாள் விட்டீங்கன்னாவே எல்லாம் வெடிச்சு அங்கங்க சிதறி போயிடும். தரையில விழுந்துச்சுன்னா முளைக்காது. இங்க பாருங்க இந்த மாரி பூக்கள் கொஞ்சமா பூத்து காஞ்சு இருக்கும்போது அத பூவோட சேர்த்து எடுத்து வச்சுட்டு, நல்லா காய வச்சுட்டு, ஒரு பேப்பர சுத்தி ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டீங்கன்னா, நமக்கு எப்போ அதாவது இந்த சீசன் எப்போ வருமோ, அப்போ எடுத்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இப்ப சீசன் தான். நான் இத எடுத்து 2 நாள் காய வச்சுட்டு, மறுபடியும் புது தொட்டியில போடலான்னு இருக்கேங்க. அதனால தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுத்துட்டு நம்ம கண்டிப்பா காய வைக்கணும். இது வந்து 75% தான் காய்ஞ்சிருக்கு. இன்னும் 25% காயணும். இந்த மாரி பூக்களோட சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த ஜினியா வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நெறைய கலர்ஸ்ல இருக்கு. இந்த மாரி விதைகள் எடுத்துட்டு வந்து போட்டது தான் இந்த ஜினியா. சூப்பரா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு பாருங்க. அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாரி ஒரு தொட்டியில போட்டு நான் அப்படியே பறக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த மாரி நீட்டா இருக்கு பாருங்க. இந்த தொட்டியில போட்டு காய வச்சுருங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட காலிஃப்ளவர் சூப்பரா வந்துகிட்டு இருக்கு. இந்த காலிஃப்ளவர பத்தி சொல்லணும்னா நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அ ஏன் சில டைம்ல வந்து மாடி தோட்டத்தில நம்ம வச்சா சில நல்ல செடி இப்ப பாருங்க வளர்ந்திருக்கு. அ பூக்கள் சில டைம் வைக்காம போயிடும். அதுக்கு என்ன காரணம்னு பல விஷயங்கள் இருக்குங்க. போன வருஷம் கூட இந்த மாரி தான் காலிஃப்ளவர் நெறைய வச்சிருந்தேன். நல்லா வந்தது. ஆனா 2 செடியிலேருந்து மட்டும் தான் பூக்கள் எடுத்திருந்தது. மத்ததெல்லாம் என்ன பூக்கள் எடுக்கவே இல்ல. அதுக்கு காரணம் என்ன என்றத தேடி பார்க்கும்போது, இந்த பூக்கள் வந்து எப்ப எடுக்கும் அப்டின்னா வந்து 8 இலைகள் வந்த பிறகு தான் அதில வந்து பூக்கள் எடுக்கவே ஆரம்பிக்கும். அது அந்த டைம்ல நம்ம எப்படி இருக்கணும்னா, அந்த பூக்கள் எடுக்கும்போது 10 டிகிரிலேருந்து 15 டிகிரி செல்சியஸ் தான் வெயில் இருக்கணும். அப்பதான் அந்த பூக்கள் எடுக்குமாம். இல்லன்னா எடுக்கவே எடுக்காது. செடி வளர்ந்திருந்தா கூட எடுக்காதுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு. இந்த மாடி தோட்டத்தில கண்டிப்பா பயங்கரமான வெயில் இப்போ வந்து அடிச்சுட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா ஃபுல் ஷேட் இருக்க இடத்துல எடுத்துட்டு போய் வச்சு விடணுங்க. வச்சு விட்டீங்கன்னா தான் இதில ஒவ்வொரு இலையா நான் கவுண்ட் பண்ணேன் 8 இலை கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஒரு சிலதில தான் வரல. வந்தத எல்லாம் எடுத்துன்னு போய் நம்ம வந்து ஃபுல் ஷேட் இருக்க இடத்துல வச்சு விட்டீங்கன்னா தான் இது பூக்கள் பூக்கும். இல்லன்னா பூக்கள் பூக்கவே பூக்காதுன்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க. இத தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம மாடி தோட்டத்தில காலிஃப்ளவர நல்லா வச்சு வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் என்னன்னா, 120 நாள் கழிச்சு தான் நமக்கு வந்து அறுவடைக்கு ரெடி ஆகும். அது வரை நம்ம வெயிட் பண்ணி தான் கொஞ்சம் அது பார்த்து அதுக்கு தேவையான உரங்கள் போட்டு விட்டா தான், அது வந்து நல்லா வளர்ந்து வரும். ஸோ நம்ம 120 நாள் கண்டிப்பா வெயிட் பண்ணணும். நான் போய் டெய்லி பார்த்துட்டே இருப்பேன் பூக்கள் பூத்திருக்கா பூத்திருக்கான்னு. இப்ப தான் அதோட இது நமக்கு நல்லாவே தெரிய வந்திருக்கு. இங்க பாருங்க. இது வந்து கேபேஜ், பர்பிள் கேபேஜ் நல்லா வந்துட்டுருக்கு. ஆனா களை செடிகள் நெறைய இருக்கு. கொஞ்சம் பெருசாவட்டும் கேபேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து களை செடிகள் எடுக்காம இருக்கேன். இப்போ போய் நம்ம களை செடிகள் எடுத்து போட்டீங்கன்னா, அந்த செடியே டேமேஜ் ஆயிடும். அதனால எடுக்காம அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் பெருசாவட்டும்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்மளோட முள் கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் தான் வந்திருக்குங்க. பரவால்ல. இருந்தாலும் நம்ம சாம்பார்ல போட்டுக்கலாம். எடுக்கவே முடியல. அது மேலயே முள் குத்துது. அ கட் பண்ணி தான் எடுக்கணும். இருந்தாலும் பரவால்ல எடுத்துட்டேன் பாருங்க. கலரே பாருங்க. முள் கத்திரிக்காவோட கலர் வந்து பர்பிளும் இல்ல, ஒரு ப்ரவுனும் இல்லாம ஒரு ஷேடா இருக்கு. இந்த கத்திரிக்காவ தான் களி செய்யும்போது அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷா பண்றாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கத்திரிக்கால பண்ணா தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு வேற சொல்றாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். செம்ம சூப்பரா இருக்கும் அந்த சைட் டிஷ்ஷு. களி செய்யும்போது இனிமே வெயில் காலம் ஆரம்பிச்சிடும். களி செய்யும்போது இந்த கத்திரிக்காய் அடுத்த வாரத்தில நமக்கு ஒரு 10 நாள்ல நெறைய காய்கள் கொடுக்க ஆரம்பிக்குங்க. அப்ப வந்து நம்ம எடுத்து அது சைட் டிஷ் எப்படி பண்றதுன்றத பத்தியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த கத்திரிக்காய் சைட் டிஷ் துவையலும் இல்ல. அது ஒரு கிரேவி மாரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நானும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஏற்கனவே. ரொம்ப நல்லா இருந்தது. இங்க பாருங்க. இது 3 கத்திரிக்காய் தான் கிடைச்சது. சரி இதையும் நம்ம வந்து பறிக்காம விட்டுட்டா என்ன ஆகும்னா, முத்தி போயிடும் அது கண்டிப்பா. இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போதே நம்ம மாடி தோட்டத்தில கத்திரிக்காய், வெண்டைக்காலாம் ஒரு முன்னாடியே பிஞ்சா இருக்கும்போதே பறிச்சுருந்தேங்க. நமக்கு வந்து அந்த பதம் தெரியாது. நம்ம ஆர்கானிக்கான்றதால உடனே கூட இதுவாயிடும். அடுத்ததா நம்மளுடைய இதுதான் என்னன்னா, எப்ப பாரு இந்த வீடியோ இது செடியே தான் காட்டிட்டு இருக்கேன் பாருங்க. ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்மளுடைய பீன்ஸ் வந்து செம்ம சூப்பரா வந்துகிட்டு இருக்கு. முதல்ல 2 இருந்தது. இப்ப 4 பீன்ஸா வந்துகிட்டு இருக்கு.
இப்போ ஷேடிங்கில எடுத்து வச்சதுலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல. இலைகள்லாம் கொஞ்சம் வாடாம நல்லாவே இருக்கு. அடுத்த வாட்டி நம்ம போடும்போது கண்டிப்பா தனித்தனியா தொட்டியில வச்சு நல்லாவே போடலாம். பீன்ஸும் மாடி தோட்டத்தில ஈஸியா வளருது. காலிஃப்ளவர விட பீன்ஸ் தான் ரொம்ப ஈஸியா வளருங்க. அதுக்கு பராமரிப்பும் ரொம்ப பெருசா கிடையாது. அடுத்தது நம்ம மஞ்ச பூசணி அது ஆஸ் யூசுவல் ஏறிட்டு இருக்கு. இந்த தொட்டியில பாருங்க நம்மளோட தம்பட்டவரை ஒண்ணு விதை விழுந்து முளைச்சிட்டு இருக்கு. ஸோ அங்க இருக்க தம்பட்டவரைய எடுத்துட்டு, புதுசா நம்ம இந்த தம்பட்டவரைய வந்து நல்ல ஒரு பந்தல் போட்டு கண்டிப்பா வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். துத்திக்கீரையும் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது வந்து காசினி கீரை ரொம்ப ஸ்லோவா தான் வளருதுங்க. என்ன காரணம்னு தெரியல. இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கு. ஆனா 1 வீக் கழிச்சு கொஞ்சம் பெரிய பெரிய இலைகள் வந்த பிறகு இந்த காசினி கீரைய எடுத்தா, ரொம்ப நல்லா நம்ம பருப்பு போட்டு கடையறதுக்கும் வசதியா இருக்கும். அதனால அப்படியே விட்டு வச்சிருக்கேன். அடுத்தது இங்க பாருங்க தக்காளி. இன்னைக்கு வந்து தக்காளி தான் அறுவடை பண்ண போறோம். நெறைய தக்காளிகள் பழுத்து போச்சு. செடியும் கூட கொஞ்சம் வாடி போயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம நாட்டு தக்காளியும் இருக்கு. செர்ரி டொமேட்டோவும் நெறைய இருக்கு. செர்ரி டொமேட்டோ செடி வந்து வாடவே இல்ல. நல்ல பூக்கள் எடுத்து மறுபடியும் வந்திருக்கு. இந்த நாட்டு தக்காளி கொஞ்சம் வாடி போயிடுச்சு. என்னன்னு தெரியல. ஒரு வேளை சப்போர்ட் சரியா குடுக்காததால அப்படியே தொங்கி போய் விழுந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க, காய்ஞ்சிருந்தா கூட புதுசா இலைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஹேங்கிங் பாட்ல வச்சிருக்கிறது. இன்னைக்கு நம்ம தக்காளியும் கொஞ்சம் அறுவடை பண்ணிடலாம். இங்க பாருங்க தக்காளி கீழ தரையிலே விழுந்து கிடக்குது பாருங்க. இந்த மாரி விடவே கூடாது. அதுக்கு ஒரு கயிறு கட்டி நம்ம ஒழுங்கா பண்ணியிருக்கணும். கொஞ்சம் சோம்பேறித்தனத்தால அப்படியே விட்டுட்டேன். அதனால இந்த தக்காளி செடியும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு பாருங்க. நம்ம தக்காளி வரையும் முதல்ல பறிச்சுக்கலாம். நாட்டு தக்காளி முதல்ல இத பறிச்சுக்கலாம் பாருங்க. இந்த தக்காளிய பத்தி சொல்லவே வேணாம். நம்ம வீட்டுக்கு தேவையான தக்காளி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இல்லாம எந்த சமையலுமே நம்மளால பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு தேவையான ஒரு தக்காளியா இருக்கு. அடுத்த தடவ போடும்போது இன்னும் நெறைய தக்காளி செடிகள் போடணுங்க. இந்த மாசத்துலயும் நீங்க தக்காளி செடி போடலாம். ஆனா ரொம்ப கேர் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். நான் சில தக்காளி செடிகள் போடலாம் தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த மாசத்துல மார்ச் மாசத்துல நம்ம என்னன்னா, வந்து கத்திரிக்காய் வந்து தாராளமா போடலாம். நான் வந்து 3 வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய் வச்சிருக்கேன். கண்ணாடி கத்திரிக்காய், அது ஏதோ சில விதைகள்லாம் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த விதைகள்லாம் இந்த மாசத்துல கண்டிப்பா போடப் போறேன். இந்த வெயில்ல செம்ம சூப்பரா வரக்கூடிய செடிகள்ல வந்து கத்திரிக்காய், அத நாத்து விட்டு நம்ம எடுத்து வச்சீங்கன்னா, நமக்கு வெயில்ல வந்து செம்மையா கத்திரிக்காய் கொடுக்கும். ஆ வாட்டமா இருந்தாலும், ஆனா நம்ம வந்து கொஞ்சம் ஷேடிங்ல எடுத்து வச்சு, விதைகள் போட்ட உடனே ஷேட்ல வச்சுட்டு தான் நம்ம எடுத்து நடணும். ஆனா இந்த மாசத்துல நமக்கு சென்னையில வந்து கத்திரிக்காய் நட்டு விடலாம். நாத்து விடலாம் கண்டிப்பா. அதனால நாளைக்கு வந்து அந்த விதைகள்லாம் நான் போடப் போறேங்க. இப்போ கொஞ்சம் செர்ரி டொமேட்டோ இருந்தா அதையும் பறிச்சுக்கலாம். இது 3வது தடவையா நான் பறிச்சுட்டு இருக்கேன் செர்ரி டொமேட்டோ. இதுல வந்து பாருங்க, திருப்பியும் பூக்கள் பூத்து திருப்பியும் வர ஆரம்பிச்சிருக்கு. செர்ரி டொமேட்டோவுக்கு கொஞ்சம் ஊட்டச்சத்து குடுத்துக்கிட்டே இருந்தா போதும். நெறைய காய்கள் கொடுக்கும் போல இருக்கு. இந்த வாட்டி தான் நமக்கு செர்ரி டொமேட்டோ நெறைய ஈல்டு குடுத்துட்டுருக்கு. நீங்க அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இந்த செர்ரி டொமேட்டோ நான் சமையலுக்கு யூஸ் பண்றதே இல்ல. எடுத்துட்டு போய் டேபிள்ல வச்சா வர எல்லாருமே ஒண்ணு ஒண்ணா எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுடுறாங்க. உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்வீட்டும் ஒரு புளிப்பும் கலந்ததா இருக்கறதால, குட்டியாவும் சைஸ் பாருங்க. சீடை சைஸ்ல இருக்கறதால, அது சீடை மாரியே நம்ம எடுத்து ஒண்ணு டக்குன்னு வாயில எடுத்து போட்டு சாப்பிட்டுறாங்க. இது செர்ரி டொமேட்டோ சாப்பிடுறதுக்குன்னே நான் வச்சிருக்கேன். சாலட்ல போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த செர்ரி டொமேட்டோ வந்து இங்க பாருங்க இன்னைக்கு அறுவடை பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதையும் அறுவடை பண்ணிடலாம். அடுத்தது இன்னும் 1 வீக் கழிச்சு தான் புது பூக்கள் எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிக்கும். சில காய்கள் இருக்கு. அதுவும் பழுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பாருங்க. செர்ரி டொமேட்டோ 3வது தடவ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னேன். இன்னைக்கும் கொஞ்சம் நெறைய காய்கள் தான் குடுத்துருக்குங்க. அதான் இந்த மாசம் என்னென்ன விதைகள் போடலாம்னு, வெயில்ல போய் என்ன விதைகள் போடுறது அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் சொன்ன மாரி கொத்தவரங்காய் கண்டிப்பா போடலாம். அடுத்தது நமக்கு சாதாரணமா வெண்டைக்கா, பச்சை மிளகாய் இது எல்லாமே போடலாம். ஆனா, நான் மாடி தோட்டத்தில இருந்ததால, கண்டிப்பா நீங்க எடுத்துன்னு போயி விதைகள் போட்ட உடனே ஒரு ஷேடிங்கான இடத்துல வச்சு, அது வளர்ந்த பிறகு தான் நம்ம வந்து நாத்து எடுத்து நடணுங்க. ஆ வெயில்ல போடலாம் அப்படிலாம் சொல்றாங்களே சொல்லிட்டு, டைரக்ட் சன்லைட்ல வச்சுட்டோம்னா, கண்டிப்பா வந்து அத பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு வந்து சில விதைகள் போடப் போறேன். கீரை விதைகளும் போடப் போறேன். அப்ப வந்து வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஷேடிங்ல தான் வைக்கப் போறேன். இங்க பாருங்க தக்காளி அழகான கலரா இருக்கு பார்க்கறதுக்கு. பறிச்சுட்டுக்கலாம். அடுத்ததா இங்க வந்து ஒரு கொடி இருக்கு. அ இது வந்து காராமணி. அப்படியே வாடி போய் மதங்கி போயிடுச்சுங்க. அவ்வளோதான் அது முடிஞ்சு போச்சுன்னு நெனச்சேன். ஆனா, அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் நல்லா துளுத்து வந்துகிட்டு இருக்கு. சென்னையில இப்ப இன்னைக்கு மழைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ நான் போடும்போது சென்னையில மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கோடை மழையா இருக்கும். அதனால நம்ம அந்த டைம்ல சில விதைகள்லாம் நம்ம போட்டா நல்லாவே ஈஸியா முளைச்சிடும். அதனால வேக வேகமா போய் நம்ம சில விதைகள்லாம் போட்டு விட்டுடலாம். இன்னைக்கு ஈவினிங் தான் நான் அத வந்து கொஞ்சம் சில விதைகள் வந்து இன்னைக்கு ஈவினிங்கே போட்டுடலான்னு இருக்கேங்க. கண்டிப்பா இந்த மாரி மழை வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, டக்குனு விதைகள் எடுத்து வந்து போட்டுடணும்.
போட்டிங்கன்னா அந்த இதுக்கு நல்லாவே வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். இது கோடை மழை. இன்னைக்கு வந்து மேகமூட்டமா தான் இருக்கு. இந்த வீடியோல நான் பேசிட்டு இருக்கும்போது நல்லாவே மழை பெஞ்சுட்டு இருந்துங்க. சென்னையில சரியான மழை. அதனால நம்ம செடிகளெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இன்னைக்கு நான் தண்ணி விடவே இல்ல. ஏன்னா ஃபோர்காஸ்ட்ல பார்த்தேன். இன்னைக்கு மழை வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் தண்ணியே விடல. வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு. காலையில எந்திரிக்கும்போது கொஞ்சம் வெயிலா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மேகமூட்டம் வந்து மழை நல்லா பெஞ்சுட்டு இருந்தது. நான் வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருந்தேன். "இன்னைக்கு மழை வருங்க." "என்னங்க நீங்க மழை வரேன்றீங்க? வெயில் இப்படி அடிக்குதுன்னு." ஆனா கண்டிப்பா மழை வந்ததுங்க. அப்புறம் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. "நீங்க சொன்ன மாரியே மழை வந்துருச்சுங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்காஸ்ட்ல தான் பார்த்தேன். அடுத்தது அடினியம் இருக்கு. இதையும் நம்ம நல்லா பராமரிக்கணுங்க. இது நான் எதுவுமே பண்ணல. அப்படியே தூக்கிட்டு வந்து போட்டு வச்சிருக்கேன். பூக்கள் வருது, விதைகள் வருது. இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பாருங்க 3 கத்திரிக்காய் கிடைச்சிருக்கு. முள் கத்திரிக்காய். அதுக்கப்புறம் தக்காளி நாட்டு தக்காளி ஒரு 1/4 கிலோ கிடைச்சிருக்கும். செர்ரி டொமேட்டோவும் ஒரு 1/4 கிலோ இருக்குங்க. எடை போட்டா தெரியும். அ இன்னைக்கு வந்து தக்காளிய நம்ம அறுவடை பண்ணியாச்சு. அ முக்கியமான அறுவடை இதுதான். செர்ரி டொமேட்டோ அறுவடை பண்றதுக்கு தான் வந்தேன். இங்க பாருங்க. நெறைய செர்ரி டொமேட்டோ சூப்பரா கிடைச்சிருக்கு. அப்புறம் செர்ரி டொமேட்டோ விதைகள் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா இப்போதைக்கு என்கிட்ட கிடையாதுங்க. நானே வந்து இப்ப தான் இந்த வாட்டி போட்டு, இனிமே தான் அதுலேருந்து விதைகள் எடுக்கணும். விதைகள் எடுக்கிறதுக்கு இல்லவே இருக்காது. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிடும் டக்கு டக்குன்னு. அதனால விதைகள் கிடைக்குமான்றதே ரொம்ப டவுட்டா தான் இருக்கு. அடுத்த வருஷம் வேணா நெறைய போட்டு நம்ம எடுத்து விதைகள நெறைய சப்ஸ்கிரைபருக்கும், நம்ம நண்பர்களுக்கும் பகிரலான்னு இருக்கேன். இதுலயே வந்து சில பேர் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுறாங்க. 2, 3 தக்காளியே எடுத்துட்டு போயிடுறாங்க. நான் போட்டு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு, நம்ம தோட்டத்த பார்க்க வரவங்க. அதனால வந்து சரி இந்த விதைகள் கிடைக்கவே கிடைக்காதுங்க. நான் வந்து அடுத்த வாட்டி தான் நெறைய போட்டுட்டு விதைகள் எடுத்து நான் குடுக்கலான்னு இருக்கேன். இங்க பாருங்க எவ்ளோ சூப்பரா தக்காளி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து மழை பெஞ்சுட்டு தான் இருக்கு. நான் இந்த வீடியோ பேசும்போது நல்லா மழை பெஞ்சுட்டு இருந்தது. அடுத்ததா நமக்கு வந்து புதுசா வந்து செர்ரி வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் காய்கள் வைக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. செர்ரியும் மறுபடியும் பூக்க ஆரம்பிக்கிறது போது 2வது தடவையா பூக்கள் எடுத்திருக்கு. பாருங்க எவ்வளோ எக்கச்சக்கமான பூக்கள் இருக்கு. மழை பெஞ்சதுன்னா இன்னும் நல்லா பூக்கள் எடுக்குங்க. மழை வந்து ஒரு இது மாரி அமிர்தம் மாரி நம்ம செடிகளுக்கெல்லாம். அது வந்து மழை பெஞ்சு கண்டிப்பா மழை பெஞ்சிட்டு நாளைக்கும் பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம்ல நீங்க விதைகள் விதைக்கலாம். நம்ம செடிகளுக்கு சூப்பரா ஒரு டானிக் மாரி கிடைக்கும் மழை தண்ணீலருந்து. ஓகே. பாய்.